வேலூரில் தளபதி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, தளபதி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுங்க. அதே மாதிரி நேற்று நடந்த தளபதியோட வேலூர் மீட்டிங்கில் முடிச்சுட்டு தளபதி கிளம்ப போகும்போது, கிட்டத்தட்ட அந்த ரோடு முழுக்காவே வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் கடல் மாதிரி இருந்தது. அந்த மக்கள் கடல் மாதிரி இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் ஒரு பெண்ணு, அந்த பெண் வந்து தளபதியை பார்க்கணுன்னா ஹைட்டாக இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களின் தளபதியாக தான் இன்றைக்கி மாறி இருக்காருங்க. ஒரு பெண்ணை அவர் தந்தை, அவர் அப்பா வந்து அந்த பெண்ணை தோள் மேலே தூக்கி வச்சு, அம்மா தளபதி வராரு பாரு அப்படின்னு சொல்லி தளபதியை தூக்கி அந்த பொண்ணுக்கு காட்டுறாரு. அப்போ ஏழை எளியவன் பிள்ளையாக மாறிக்கிறாரு, பாமர மக்களின் தளபதியாக மாறிக்கிறாருங்க. இதை விட என்னங்க வேணும் தளபதிக்கு? ஏங்க பணத்தால் வராதுங்க, பணத்தால் மட்டும் தாமரை எளிய மக்களை யாராலையும் வாங்கவே முடியாது. நீ எவ்வளோ கோடி கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, பாமர எளிய மக்களை உங்களால் அன்பால் கட்டி போடவும் முடியாது. அன்பால் மட்டும்தான் வாங்க முடியும், பணத்தால் வாங்கவே முடியாது. அப்படின்றது தான் இதுக்கான உதாரணம். பணம் கொடுத்தா என்னங்க, பாமர மக்கள்லாம் உங்களுக்கெல்லாம் கேவலமா? பணம் கொடுத்தா உடனே உங்கள் பக்கம் வந்துடுவோமா? கிடையாது. 2026 உங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பணம்ன்றத அறையில் அந்த பண மூதேவிங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து மூட்டை முடிச்சு கட்டி வீட்டுக்கு அனுப்புகிற நேரம் 2026 வந்துச்சு. தளபதி வெற்றி நிச்சயம். இதை யாரும் முடிக்க முடியாது, உறுதி நிச்சயம்.